வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். டெல்லியில இருக்கிற கரவால் நகர் பகுதியில் வாழ்ந்துட்டு வர்ற வான்சிகா அந்த ஏரியால இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கா. டெய்லி காலையில ஸ்கூலுக்கு போற அந்த சிறுமி ஸ்கூல் டைம் முடிஞ்சதும் ஈவினிங் தன்னோட வீட்டை கரெக்டா ரீச் பண்ணிடுவாங்க. பொதுவா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற சில குழந்தைங்க வீட்டுல ஏதாவது சாப்பிட இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் வீட்டுக்குள்ள என்ட்ராவாங்க. அதே எதிர்பார்ப்போட தான் வீட்டுக்கு வந்த வான்சிகா ஸ்கூல் பேக்க ஒரு ஓரமா வச்சுட்டு கிச்சனுக்கு போய் ஏதாவது சாப்பிட இருக்குமான்னு பார்க்கும்போது அங்க சாப்பிடுற மாதிரி எதுவும் இல்ல. சோ தன்னோட அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால நான் கடைக்கு போய் மோமோஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போயிருக்கா. வான்சிகாவோட அம்மாவும் தான் பொண்ணு வாங்கிட்டு வர்ற மோமோஸ தானும் சாப்பிடலான்னு நினைச்சு அந்த சிறுமிக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா சாயங்காலம் 5:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில போன வான்சிகா கடைசி வரை வீட்டுக்கு வரவே இல்லை. காணாம போனது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பொண்ணு அப்படிங்கறனால வான்சிகாவோட அம்மாவும் அப்பாவும் அந்த மோமோஸ் கடைக்கு போய் தான் பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அந்த கடைக்காரர் உங்க பொண்ணு என்னோட கடைக்கு வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காரு. இந்த பதில கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த பேரண்ட்ஸ் தான் பொண்ணு வழக்கமா போற எல்லா கடைக்கும் போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் இனியும் டைம் வேஸ்ட் பண்றதுனால எந்த யூஸும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நைட் டைம்ல கரவால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. போலீஸ் அதிகாரிகளும் அவங்களோட பங்குக்காக அந்த சிறுமிய ஒரு சில இடங்கள்ல தேடிட்டு மறுநாள் காலையில மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 நாளா இந்த தேடுதல் வேட்டை தொடர்ந்துட்டு இருக்கும்போது வான்சிகாவோட அப்பாவான சுதேஷ் தான் பொண்ணை எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டோட தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா இடங்கள்லயும் குறிப்பா அந்த ஏரியால இருக்கிற ஒவ்வொரு தெருவுக்குள்ளயும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. சரியா 2018 மார்ச் 9ஆம் தேதி மதியம் காஜியாபாத் ட்ரோனிகா நகர்ல இருக்கிற ஒரு வெறிச்சோடின பகுதியில 13 வயசான வான்சிகா தொண்டை கொடூரமா அறுக்கப்பட்ட நிலைமையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. இப்போ தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கிரைம் ஸ்பாட்டை அவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சிறுமியோட சடலம் அழுகி போயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அந்த சிறுமி காணாம போன அன்னைக்கே, அதாவது மார்ச் 7ஆம் தேதியே இறந்து போயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 13 வயசு அந்த சிறுமியோட தொண்டைய கொடூரமா அறுத்து போட்ட அந்த கில்லர் யாரு? மோமோஸ் வாங்க போன அந்த சிறுமிக்கு சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்தது? வான்சிகாவோட மரணத்துக்கு அப்புறம் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி கில்லரை ஜெயிலுக்கு அனுப்பின போலீஸ்க்கு அடுத்தடுத்து தெரிய வந்த அந்த அதிர்ச்சி தகவல் என்ன அப்படிங்கிற ரொம்பவே பயங்கரமான கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உள்ள சொசைட்டில சின்ன குழந்தையா இருந்தாலும் சில காம மிருகங்கள் ரோட்ல தனியா நடமாடுற பெண்களை குறி வச்சு அவங்கள ரேப் பண்ணி கொடூரமா கொலை பண்றத நாமளும் பல நியூஸ் சேனல்ஸ்ல கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த கேஸ்லயும் வான்சிகாவை யாராவது ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தோட போலீஸ் டீமும் அட்டாப்சி ரிப்போர்ட்காக வெயிட் பண்றாங்க. அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்டா வான்சிகாவை யாரும் ரேப் பண்ணல அப்படின்னும் தொண்டைய கொடூரமா அறுத்தனாலதான் அந்த சிறுமி இறந்து போயிருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது ரேப்காக நடந்த கொலை இல்லைன்னா அந்த சின்ன பொண்ணை எதுக்காக கொலை பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகளோட வான்சிகாவோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்போ எங்களுக்கு யார் மேலையும் தனிப்பட்ட விதத்துல பகை கிடையாது, அப்படி இருக்கும்போது என் பொண்ணை யார் இப்படி கொலை பண்ணிருப்பான்னு எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் வான்சிகா வீட்டுல இருந்து சில மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது சம்பவம் அன்னைக்கு அந்த சிறுமி ரோட்ல தனியா நடமாடினது தெரிய வருது. அடுத்ததா அந்த சிறுமி எங்க போனாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு ஃபுட்டேஜையும் செக் பண்ணிட்டு வரும்போது சில இடங்கள்ல கேமரா இல்லாம இருந்திருக்கு. சோ இறுதியா மோமோஸ் கடையில இருந்த அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணினப்போ வான்சிகா முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு நபர் கூட பைக்ல போயிட்டு இருந்திருக்கா. இதை தொடர்ந்து அந்த பைக் ரொம்ப நேரம் கழிச்சு ரிட்டர்ன் அந்த பகுதி வழியா வரும்போது பின்னாடி உட்கார்ந்திருந்த வான்சிகா அந்த பைக்ல இல்ல. சோ பைக் ஓட்டுன அந்த நபர் தான் வான்சிகாவை ஏதாவது பண்ணிருக்கணும்னு போலீஸ் அந்த இடத்துலயே கன்ஃபார்ம் பண்றாங்க.
ஆனா அந்த பைக்கை ஓட்டுன அந்த நபர் ஹெல்மெட் போட்டிருந்தனால அந்த சிறுமியை கூட்டிட்டு போனது யாருன்னு கிளியரா ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ பைக்ல உள்ள அந்த நம்பர் பிளேட்டை வச்சு அந்த பைக் யாரோடதுன்னு விசாரிச்ச போலீஸ்க்கு பயங்கர அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி வான்சிகாவை பைக்ல கூட்டிட்டு போன அந்த நபர் அந்த சிறுமியோட அப்பாவான சுதேஷ்னு தெரிய வருது. சொந்த அப்பாவே தன்னோட பொண்ணை எதுக்காக கொலை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இப்போ உங்க எல்லாருக்குள்ளயும் வந்திருக்கும். அதே கேள்வியோட சுதேச விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு போன போலீஸ் கிட்ட அந்த நபர் கொலைக்கான காரணத்தை கன்ஃபஸ் பண்ணிருக்காரு. டெல்லி கரவால் நகர்ல வாழ்ந்துட்டு வர்ற சுதேஷ் அனுபாமா தம்பதிக்கு வான்சிகான்னு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட் வர ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்த அந்த சிறுமி 7th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ண சில மாசத்திலேயே அந்த சிறுமியோட நடவடிக்கையில சில மாற்றங்கள் தெரிய வந்திருக்கு. அதாவது ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் கடைக்கு போறதா சொல்லிட்டு அடிக்கடி வெளியில போறது, பொழுது இருட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்றது, இப்படின்னு அந்த சிறுமியோட போக்கு சரியில்லாம இருந்திருக்கு. சோ அப்பாவான சுதேஷ் தான் பொண்ணு அடிக்கடி எங்க போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சிறுமிக்கே தெரியாம வான்சிகாவை ஃபாலோ பண்ணிருக்காரு. இப்போ அந்த சிறுமி அதே கரவால் நகர்ல மொபைல் கடையில வேலை பார்க்கிற 19 வயசான ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்திருக்கா. இப்போ தான் ஆசையா வளர்த்த தன்னோட பொண்ணு 13 வயசுலயே புத்தி கெட்டு போய் வீட்டுக்கு தெரியாம அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட தனியா பேசிட்டு இருக்கா. இதை இப்படியே லூஸ் விட்டா விஷயம் வேற மாதிரி போக கூட வாய்ப்பு இருக்கு. சோ இப்பவே தன்னோட மகளை திருத்தி ஆகணும்னு நினைச்ச சுதேஷ் வான்சிகா கிட்ட இத பத்தி கேட்டு அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. தன்னோட அப்பா அட்வைஸ் பண்ணும்போது மட்டும் இனிமே அவன் கூட பேச மாட்டேன்பா, நீங்க சொல்ற மாதிரி இனிமே நல்லா படிக்கிறேன்னு வெறும் வாய் வார்த்தைக்காக மட்டும் சொல்லியிருக்கா. ஆனா சுதேஷ் வீட்டுல இல்லாத நேரம் எல்லாம் மறுபடியும் அந்த செல்போன் கடைக்கு போய் அந்த பையன் கூட பேசுறத வாடிக்கையா வச்சிருந்திருக்கா. ஸ்டார்டிங்ல வெறும் நட்பா பழகுன அந்த உறவு போக போக காதலா மலர ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 6 மாசமா தான் பொண்ணு தான் சொல்ற எதையும் கேட்காம அவ இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்ததை பார்த்ததும் சுதேஷுக்கு தலைக்கு மேல கோவம் வந்திருக்கு. சரியா 2018 மார்ச் 7ஆம் தேதி சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த வான்சிகா தனக்கு ரொம்ப பசிக்குது, ஸோ நான் கடைக்கு போய் மோமோஸ் வாங்கிட்டு வரேன்னு பொய் சொல்லிட்டு தன்னோட வீட்டில இருந்து வெளியில கிளம்பியிருக்கா. இந்த டைம்ல தன்னோட பொண்ணு உண்மையாவே மோமோஸ் தான் வாங்க போறாளா இல்ல அவனை பார்க்க போறாளான்னு தெரிஞ்சுக்க தான் பொண்ணு வெளியில போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பாவான சுதேஷும் தன்னோட வீட்டுல இருந்து வெளியில கிளம்பியிருக்காரு. இப்போ வான்சிகா மோமோஸ் கடைக்கு போகாம தன்னோட லவ்வர் கூட ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு இடத்துல நின்னு பேசிட்டு இருந்திருக்கா. இந்த காட்சியை பார்த்த சுதேஷ் தான் மகளோட பேரை சொல்லி கூப்பிட்ட அடுத்த செகண்டே அந்த சிறுமி கூட பேசிட்டு இருந்த அந்த பையன் அங்கிருந்து தெரிச்சு ஓடி இருக்கான். அடுத்ததா தன்னோட மகளை அந்த இடத்துல வச்சே 4 திட்டு திட்டிட்டு பைக்ல ஏற சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பைக் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ட்ரோனிகா நகர் கிட்ட போனதும் அந்த இடத்துல இருந்த ஒரு வெறிச்சோடின பகுதிக்கு போய் தன்னோட மகளை பார்த்து, நான் உனக்கு எத்தனை தடவை அட்வைஸ் பண்ணினாலும் நீ திருந்தவே மாட்ட, நீ உயிரோட இருந்தீனா நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி தலை குனிய வச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு தான் ஆல்ரெடி வீட்டுல இருந்து கொண்டு வந்த ஷார்ப்பான கத்தியை எடுத்து தான் பொண்ணோட தொண்டையை கிளியிற அளவுக்கு கொடூரமா அறுத்து கொலை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா ரத்தமா இருந்த தன்னோட ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு முன்கூட்டியே தன்னோட வீட்டுல இருந்து கொண்டு வந்த இன்னொரு ட்ரெஸ்ஸை மாத்தினதுக்கு அப்புறம் கொலைக்கு யூஸ் பண்ண அந்த கத்தியையும் ரத்தமா இருந்த அந்த ட்ரெஸ்ஸையும் வேறொரு இடத்துல எரிஞ்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அதே பைக்லயே தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. இப்போ கில்லர் யாருன்னு தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்னா இதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல நீங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு புது ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. கில்லரான சுதேஷ ஆதாரத்தோட கைது பண்ணின போலீஸ் 2019 அந்த நபரை கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயில அடைச்சது மட்டும் இல்லாம 13 வயசான அந்த மைனர் பொண்ணு கொலை பண்ணினதுக்காக டெல்லி அரசாங்கம் சுதேஷுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் சரியா 2020 அகிலம் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருந்த COVID-19 வைரஸால வீடுகள், கோவில், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், கடைகள் இப்படின்னு எல்லா இடத்துலயும் ஒவ்வொருத்தரும் சில மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி
இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைய மக்கள் நலன் கருதி இந்திய அரசாங்கத்துல இருந்து விதிச்சாங்க. அந்த ரூல்ஸ ஜெயில உள்ள கைதிகளுக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சிறைக்குள்ளையும் அந்த ரூமோட அளவை பொறுத்து ஒரு சில கைதிகளை மட்டும் உள்ள அடைச்சிருந்தாங்க. மீதி இருக்கிற கைதிகளுக்கு ஜெயிலுக்குள்ள இடம் இல்லாதனால அரசாங்கத்துல இருந்து ஒரு புதிய அறிக்கையும் வெளிவந்திருக்கு. அதாவது வாழையடி வாழையா அடிக்கடி பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள வந்தவங்களை தவிர மீதி இருக்கிற ஒரு சிலரை வெயில்ல வெளியில அனுப்ப சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் குற்ற பின்னணி எதுவும் இல்லாம ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள பல நாட்களா எந்த தப்பும் பண்ணாம இருந்த குறிப்பிட்ட சில பேரோட நேம் லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த குறிப்பிட்ட சிலரை மட்டும் கொரோனா வைரஸோட தாக்கம் குறையிற வரை வெயில்ல வெளியில அனுப்பியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல தான் சுதேஷோட பேரும் வந்திருக்கு. அதிர்ஷ்டவசமா கொரோனா வைரஸால ஜெயில இருந்து வெளியில வந்த சுதேஷ் ஃபர்ஸ்டா தன்னோட மனைவி குழந்தைங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காரு. இப்படியே சில மாசங்கள் உருண்டோடி 2021 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2021 வருஷம் ஸ்டார்ட் ஆன சில மாசங்கள் தன்னோட இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த சுதேஷ் அதே 2021 நவம்பர் 20 அந்த ஏரியால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து சடலமா மீட்கப்பட்டிருக்காரு. இந்த சூழல்ல அந்த சடலத்தோட பாக்கெட்ல இருந்த ஐடி கார்டை வச்சு அந்த ஐடி கார்டுல இருந்த அட்ரஸ் உள்ள வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது சுதேஷோட மனைவி அனுபாமா இந்த ஐடி கார்டு தன்னோட ஹஸ்பண்டோடதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இறந்து போனது சுதேஷ் தானே கன்ஃபார்ம் பண்றதுக்காக அனுபாமாவை மார்ச்சரிக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த நபர் போட்டிருந்த ட்ரெஸ் மற்றும் செருப்பை வச்சு இறந்து போனது தன்னோட ஹஸ்பண்ட் தான் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இப்போ சுதேஷ் இறந்து போனது உறுதியானதும் இறந்த சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அந்த நபரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒப்படைச்சு இறுதி சடங்கும் நடத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா சுதேஷை கொலை பண்ணின அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில மும்முரம் காட்டின போலீஸ்க்கு அடுத்த அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல பேசின அந்த மர்ம நபர் போலீஸ் கிட்ட, நீங்க இறந்து போனதா நினைச்சிட்டு இருக்கிற சுதேஷ் இறந்து போன மாதிரி எனக்கு தெரியல, என்ன பொறுத்தவரை அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், நான் எனக்கு தோணுன சந்தேகத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்ணிருக்காரு. அந்த போன் காலுக்கு அப்புறமா குழம்பி போன போலீஸ் சுதேஷ் இறந்து போகலனா அந்த சடலம் யாரோட தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்க நவம்பர் 20 முன்னாடி அந்த ஏரியால உள்ள எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயும் யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணினதுல நவம்பர் 19 நைட்டு ஒரு பெண்மணி தன்னோட ஹஸ்பண்ட் எப்பவும் வேலை முடிஞ்சதும் ஈவினிங் டைம்ல கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாங்க, ஆனா இன்னைக்கு மட்டும் அவர் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது போலீஸோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, அந்த பெண்மணியோட ஹஸ்பண்ட் காணாம போனது நவம்பர் 19 சுதேஷோட சடலம் கிடைச்சது நவம்பர் 20 மேற்கொண்டு கிரைம் ஸ்பாட்ல சுதேஷோட முகம் கம்ப்ளீட்டா செதஞ்சு போய் இருந்தனால சம்பவம் அன்னைக்கு இந்த 2 பேர்ல யாரு இறந்து போனாங்கன்னு தெரியாம குழம்பி போன போலீஸ் சுதேஷ் வீட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணினதுல நவம்பர் 19 மிட் நைட்ல சுதேஷ் வீட்ல இருந்து யாரோ ஒரு மர்ம நபர் சைக்கிள்ல ஒரு மூட்டையை கொண்டு போன காட்சி பதிவாகிருக்கு. அந்த டைம் இருட்டா இருந்தனால சைக்கிள்ல போன அந்த நபரோட ஃபேஸ் கேமரால கிளியரா பதிவாகல. சோ அடுத்த கட்ட நடவடிக்கையா ஒருவேளை சுதேஷ் உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அந்த நபர் தன்னோட வீட்டுக்கு வருவான்னு நினைச்ச போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாத சில மஃப்டி போலீஸ சுதேஷ் வீட்டை சுத்தி பகலா கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. கடந்த சில நாட்களா போலீஸோட இந்த முயற்சியில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நைட் டைம்ல சுதேஷோட வீட்டுக்குள்ள யாரோ ஒரு மர்ம நபர் நுழைஞ்சிருக்காங்க. இப்போ 24 மணி நேரமும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அந்த வீட்டை கண்காணிச்சிட்டு இருந்த மஃப்டி போலீஸ் உடனடியா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த மர்ம நபரை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணின அந்த மர்ம நபர் வேற யாரும் இல்ல, எல்லாரும் இறந்து போனதா நம்பிட்டு இருந்த அந்த சுதேஷ் தான். இறுதியா சுதேஷ கஸ்டடியில எடுத்து அந்த நபர்கிட்ட கிடுக்கு பிடியா விசாரிக்கும் போது சில விசித்திரமான உண்மைகள் தெரிய வந்திருக்கு. அதாவது 2021 வருஷம் ஸ்டார்ட் ஆன சில மாசத்துக்கு அப்புறம் சுதேஷோட மனசு ஒருவித கவலையில மூழ்கி இருந்திருக்கு. அந்த கவலைக்கான காரணம் என்னன்னா, தான் கொரோனா வைரஸ் காரணமா தான் ஜாமீன்ல வெளியில வந்திருக்கோம், இன்னும் சில மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஜெயிலுக்குள்ளதான் போகணும், தன்னால 4 சுவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்குற அந்த வாழ்க்கைய வாழ முடியாது, சோ ஜெயிலுக்கு போகாம தப்பிக்கணும் அப்படின்னா தான் இறந்து போன மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு நினைச்சிருக்கான்.
அவனோட திட்டப்படி உருவத்துல தன்ன மாதிரி இருக்கிற ஒரு நபரை செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ற அந்த நபர் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கணும். அப்பதான் தான் செலக்ட் பண்ற அந்த நபர் காணாம போனாலும் அவனை தேடி யாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னும், அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவன் ஏழை அப்படிங்கறனால போலீஸ் அதிகாரிகளும் அந்த கம்ப்ளைண்ட பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருக்கான். அடுத்ததா உருவத்திலையும் உடல் அமைப்பிலையும் தன்ன மாதிரி இருக்கிற ஒரு கொத்தனாரையும் அந்த கொத்தனாருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற இன்னொரு நபர் இப்படின்னு மொத்தம் 2 பேரை செலக்ட் பண்ணிருக்கான். அந்த 2 பேர்ல கொத்தனாருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற அந்த நபர் அச்சு அசல் சுதீஷ் மாதிரி சேம் ஹைட், சேம் வெயிட் அண்ட் சேம் பாடி ஸ்ட்ரக்சர்ல இருந்திருக்காரு. சோ அவங்கள மீட் பண்ணின சுதீஷ் தன்னோட வீட்டுல உள்ள மேற்கூரைய சரி பண்ணணும்னு சொல்லி அவங்க 2 பேரையும் நவம்பர் 18ஆம் தேதி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். வேலையெல்லாம் முடிஞ்சதும் ஈவினிங் டைம்ல அந்த கொத்தனார் தான் வந்த சைக்கிள்ல அவரோட வீட்டுக்கு கிளம்பியிருக்காரு. அதே டைம்ல அங்க இருந்த சுதீஷ் கொத்தனாரோட அசிஸ்டண்ட பார்த்து இன்னைக்கு மது குடிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கான். ஓசில மது கிடைச்சனால சுதீஷ் வாங்கி கொடுத்த எல்லா மதுவையும் குடிச்சிட்டு அந்த நபர் தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. இப்போ மறுநாள் காலையில விடிஞ்சதும் இன்னும் சில வீட்டு வேலைகளை கம்ப்ளீட் பண்றதுக்காக அந்த 2 பேரும் சுதீஷ் வீட்டுக்கு வந்து மேற்கூரைய சரி பண்ணிருக்காங்க. அடுத்ததா வீடு சம்பந்தமான எல்லா வேலையும் முடிஞ்சதும் கொத்தனார் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்காரு. இப்போ சுதீஷ் அந்த அசிஸ்டண்ட பார்த்து உங்க ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்கு, சோ நான் வேற ட்ரெஸ் தரேன்னு சொல்லி அவனோட ட்ரெஸ்ஸை கொடுத்து போட வச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கும் நாம பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவோம்னு ஆசை வார்த்தை சொல்லி தான் வீட்டு மேல் மாடிக்கு கூட்டிட்டு போய் அதிகமா மது குடிக்க வச்சிருக்கான். அடுத்ததா போதை தலைக்கேறி தள்ளாடிட்டு இருந்த அந்த நபரை அங்கிருந்த ஒரு வயர்கட்டில்ல படுக்க வச்சு தான் வீட்டுல இருந்த ஒரு கனமான பொருளை வச்சு அந்த நபரோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். மதுவுக்கு ஆசைப்பட்ட அந்த நபரும் கொஞ்ச நேரத்திலேயே பரிதாபமா இறந்து போயிருக்காரு. இதை தொடர்ந்து தன்னோட ஐடி கார்டை அந்த சடலத்தோட பாக்கெட்ல வச்சது மட்டும் இல்லாம அவனோட செருப்பையும் போட்டு விட்டுருக்கான். அதுக்கப்புறமா அந்த நபரோட முகத்தை யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த முகத்தையும் சில உடல் பாகத்தையும் பெட்ரோல் ஊத்தி எரிச்சதுக்கு அப்புறம் அந்த சடலத்தை ஒரு மூட்டை கட்டி தன்னோட வீட்டுல வச்சது மட்டும் இல்லாம அங்க இருந்த தன்னோட மனைவி கிட்ட அவனோட எல்லா மாஸ்டர் பிளானை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். இறுதியா நவம்பர் 19ஆம் தேதி நைட்டு அந்த சடலத்தை அந்த நபரோட சைக்கிள்ல வச்சே ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு இடத்துல எரிஞ்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அங்கிருந்து கிளம்பி வேற பகுதிக்கு போயிருக்கான். ஸ்டார்டிங்ல இருந்தே சுதீஷோட நெய்பரான ஒரு நபருக்கு சுதீஷ் மனைவியோட ஆக்டிவிட்டீஸ்ல வழக்கத்துக்கு மாறா சில சேஞ்சஸ் தெரிஞ்சதை வச்சு சுதீஷ் இறந்து போயிருக்க வாய்ப்பில்லைன்னு போலீஸ்க்கு ஒரு ரகசிய தகவல் கொடுத்திருக்காரு. அந்த தகவலை வச்சுதான் போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணி சுதீஷை ஜெயில அடைச்சிருக்காங்க. இறுதியா ஒரு அப்பாவி உயிரை கொலை பண்ணின குற்றத்துக்காக நீதிமன்றம் சுதீஷை சாகுற வரை ஜெயில அடைக்க சொல்லி ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. தான் ஜெயிலுக்கு போகாம தான் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற தன்னோட சுயநலத்துக்காக ஒரு அப்பாவி உயிரை காவு வாங்கின சுதீஷோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.